டேய்! தாத்தா தான் கல்பிரிட்டா அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க 4 எபிசோடையும் பார்த்துட்டு, ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த அவரு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ரதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்ட அதாவது தாத்தாட்ட வந்து சூப்பரான ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. விஜய் வந்தாரு, பேசினாரு எல்லாம் ஓகே. ஆனா அவரு ஏன் வந்து ரீனாவ பத்தி அதாவது குழந்தைய பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க. பட் எனக்குமே இந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா விஜய்க்கு வந்து குழந்தை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே தெரியாத மாரி தான் அவரு இருக்கிறாரு. ஸோ இந்த கேள்விய கேட்டோனே நம்ம தாத்தாவோட திருட்டு மொழிய நீங்க நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குடா. அவரு பயங்கரமா எதையோ ஒண்ணு மறைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ரதி விஷயத்துல பண்ணது பத்தாதுன்னு, இப்ப அடுத்து ரீனா விஷயத்துல வேற மூக்க நுழைச்சிருப்பாரு. அதுவும் அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் ரீனா கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனாக்கு அட்வைஸ் பண்ணுவார்ல, அர்ஜுன் சரியில்லன்னு. அதுவரைக்கும் ஓகே. ஆனா அர்ஜுன்ட்ட போயிட்டு அவர் அட்வைஸ் பண்றப்போ, அர்ஜுன் ரிட்டர்ன்ல ஒரு கேள்வி கேட்பாரு பாருங்க. சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம தாத்தா வந்து ஷி இஸ் சோ ஸ்பெஷல் அப்படின்லாம் வந்து அவர் சொல்லிட்டு இருக்கப்போ, "அப்படியா சார்? அப்புறம் ஏன் சார் அவர தனியா விட்டீங்க?" அப்படிங்கிற மாரி ஒரு சூப்பரா ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. அந்த மாரி வந்து நின்னுட்டுருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயுமே வந்து தாத்தாவ வந்து மீட் பண்ணிருவாரு. அண்ட் அதுவுமே செம்ம அல்டிமேட்டா இருக்கும். நம்ம விஜய் கிட்ட போயிட்டு, "நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிருப்பா" அப்படின்றப்போ, அவரு "அது கஷ்டம் சார். அது முடியாது. ஏன்னா யூனிவர்ஸ் தான் என்ன வந்து இங்க கொண்டு வந்திருக்கு. ஸோ என்னால அப்படிலாம் ரிட்டர்ன் போ முடியாது. நானா வரல" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமும் நீங்க நோட் பண்ணணும் தாத்தாவோட ஃபேஸு பயங்கர பீதியில தாங்க அவரு இருக்கிறாரு. அதுவும் நம்ம இந்த விஜய் கேரக்டருக்கு நம்ம கார்த்திக் குமார் அவர சூஸ் பண்ணது வந்து செம்ம ஆப்ட்டா சூட் ஆகுதுங்க. அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே அந்த ரோலுக்குன்னே வந்து அவர் இருக்க மாரி வந்து அவ்ளோ அக்யூரேட்டா வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் ரதி கிட்ட போய் பேசுவார் தெரியுமா? அதாவது டின்னருக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறப்போ, ரதி வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு, "நான் வந்து உன்கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்கேன்றதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்காத. பழைய ரதி இது கிடையாது." அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப கிளியரா சொல்லுவாங்க. அப்ப கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா, "எனக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகல. எதுவுமே கிடையாது. எனக்கு இது வந்து இன்னொரு சான்ஸா தான் நான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ரதி வந்து பர்ஃபெக்ட்டா ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. 2 பேரும் அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட்டா பேசுற மாரி தான் இருக்கு. ரதி பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்காக போயிட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனா விஜய் வந்திருக்க மாட்டாரு. ஸோ அந்த இம்பாக்ட் அதுக்கப்புறம் அவங்க கோ த்ரூ பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யூ அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய ஒரு உண்மை இருக்குது. பட் நமக்கு இன்னும் விஜயோட சைடு தெரியாதே. ஏன்னா விஜய் வந்து இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா நம்ம எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து எனக்கு இது இன்னொரு சான்ஸா நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, கண்டிப்பா அவரு வந்து அன்னைக்கு வராததுக்கு வேற ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. இதுல நம்ம விஜயும், தேவும் வேற மீட் பண்ணிக்கிறாங்கங்க. விஜய் வந்து ஒரு கேள்வி கேட்பாரு பாருங்க. "என்ன சார் ஆச்சு? போர் அடிச்சிருச்சா? எதுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி அவர் கேட்டதா இருக்கட்டும். அதுவும் அஃபேரா அப்படின்னு கேட்டோனே நம்ம தேவ் வந்து அப்படியே டக்குனு டென்ஷன் ஆகுறாரு. அவர பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து தேவ் வந்து அவ்ளோ நல்லவரா இருக்காரு. இன்னுமுமே அவர் ரதிய வந்து அவ்ளோ ரெஸ்பெக்ட் பண்றாரு, அவ்ளோ லவ் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்னொரு சைடு நம்ம விஜய் வேற. இதுல நடுவுல டிவோர்ஸ்ன்றது இது வேற போயிட்டுருக்கு. ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குங்க. என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இதில அடுத்து நம்ம பிரீத்தம் இருக்காரு தெரியுமா? பிரீத்தம் அவருக்கு வந்து சிஇஓ வேற ஆகணுமாமா. இதுக்காக அவர் சப்போர்ட்டுக்கு நம்ம ரதி, அப்புறம் நர்ஸ் இவங்க கிட்டலாம் போயிட்டு பேசுறாரு. அவங்கலாம் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வேற இவர் நம்பிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா ரதிக்கும் பிரீத்தமுக்கும் அவ்ளோ பிரச்சனை. அதாவது நம்ம பிரீத்தம் தான் ரதிட்ட போய் அவ்ளோ பிரச்சனை பண்ணியிருக்காரு. நர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரீத்தம்னால வந்து ஒரு ஸ்ட்ரைக்கே பண்ணியிருப்பாங்க. எந்த இதில இவர் வந்து அவங்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க இவர் நினைச்சாரு அப்படிங்கிறது எனக்கே சிரிப்பா தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த அர்ஜுன் கான்ஃபரன்ஸ் ரூம்ல கூப்பிட்டு நம்ம பிரீத்தம் அப்படியே செம கான்ஃபிடென்ட்டா வருவாரு. "நான் தான் அடுத்த சிஇஓ. உன்னைய வந்து நான் தூக்க போறேன்." அப்படின்ற மாரி ஒரு லுக்ல வந்துட்டு கடைசியா செம்மையா பல்ப் வாங்கி போவாரு தெரியுமா? அது வந்து செம்ம அல்டிமேட்டா இருந்தது அந்த சீனு. ஆனா நம்ம மானசா சும்மா சொல்லிடக்கூடாதுங்க. என்ன மாரி ஒரு டெக்னிக்ங்க அவங்க சான்ஸே இல்ல. அவங்களுக்கு வேம்பயர்ன்னு நான் பேர் வச்சது ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. அதாவது மக்களோட மக்களா தான் இருக்காங்க. அவங்க வேம்பயர்ன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தேவையான நேரத்தில கரெக்ட்டா யார வந்து அவங்க டீம்ல சேர்த்துக்கணும், யாரெல்லாம் வேம்பயரா மாத்தணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் அதே மாரி நம்ம மானசா அண்ட் அர்ஜுன் கவுன்சிலிங் குடுக்குற மேட்டரும் இன்னும் கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல நல்ல அட்வைஸா தாங்க அர்ஜுன் குடுத்துட்டுருக்காங்க. அதாவது நார்மலா ஒரு டாக்டர் என்ன அட்வைஸ் குடுப்பாங்களோ, அந்த மாரியான அழகான அட்வைஸ் தான் குடுத்துட்டுருக்காங்க. பட் இதெல்லாம் எப்ப வந்து ரிட்டர்ன்ல யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. பட் அந்த சீன்லயே அல்டிமேட் டைமிங், அல்டிமேட் காமெடி என்னன்னா, இவங்க செஷன் முடிச்சுட்டு நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் பண்றப்போ, நம்ம ராக்கி வெளியிலேருந்து பார்த்துட்டு, "ரீனா, ரீனான்னு" அவர் கத்திட்டு ஓடுறதெல்லாம் செம்ம காமெடியா இருந்தது. ஸோ இத கொண்டு போய் ரீனாட்ட சொன்னது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் அர்ஜுன் வந்து கெஞ்சி கதறி அழுது சாரி சாரின்னு 1000 வாட்டி கேட்டாலும், நம்ம ரீனா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இறங்கி வராம, "எனக்கு குழப்பமா இருக்கு. என்னால எதுவுமே யோசிக்க முடியாது. என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்காத." அப்படின்றதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த கேட்டோன்னா, அவங்களுக்கு அப்படியே தலையில இடி விழுந்த மாரி இருந்திருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க மானசாட்ட போயிட்டு பேசுவாங்க தெரியுமா கொஞ்ச நேரம். "எனக்கு ரொம்ப புடிச்சதுன்னா என்கிட்ட இருக்காது. ஆனா போனா என்னால அத வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ நம்ம அன்பே ஆருயிரே படத்துல எஸ்ஜே சூர்யா பேசுவார் தெரியுமா? இருக்கு ஆனா இல்லன்னு. அந்த மாரி போட்டு குழப்பி அடிச்சிருப்பாங்க. பட் இதுக்கான இம்பாக்ட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது எபிசோட் முடியிறப்போ உங்களுக்கு தெரியும். நம்ம அர்ஜுன் வந்து எனக்கு வந்து சிஇஓ வந்து நான் இருக்கிற தகுதி இல்லன்னு எனக்கு தோணுது. நான் ரிலீவ் ஆக போறேன் அப்படிலாம் சொல்றப்போ, ரீனா வந்து கொஞ்சம் பழைய ரீனா மாரி அந்த அளவுக்கு கேர் பண்ணி, அவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அந்த சேஞ்ச வந்து பார்த்துருப்போம். அண்ட் கடைசியா வேற வந்து அந்த மானசாவோட ஹக் மேட்டர் ஞாபகம் வந்து இவங்க திரும்ப குடுகுடுன்னு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு போனதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது.
ஸோ இப்போ இந்த மெயினான விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ கடைசியா 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம ராக்கிங்க. ராக்கிக்கு வந்து ரோலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் தான் நான் வந்து புலம்பியிருப்பேன். அதுவும் இல்லாம, ஏன்டா அவருக்கு வந்து ஒரு பார்ட்னரே இல்லையே! சாரு எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். கரெக்ட்டா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, சாரு வந்துட்டாங்க. அண்ட் ராக்கிக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த தேஜுவோட டிஸ்கஷனே செம ஃபன்னா இருந்திருக்கும். தேஜு வந்து, "ஏன்டா ரீனாக்குனா மட்டும் நீ சப்போர்ட் பண்ற, எனக்கெல்லாம் வந்து இந்த மாரி சப்போர்ட் பண்ண மாட்டியான்னா?" "அவ என்ன கொலையா பண்ணிட போறா?" அப்படின்னோனே, "ஏன் நான் கொலை பண்ணுவேனா? நீ பண்ணாலும் பண்ணுவ" அப்படின்னு அவர் சொன்னது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாரு வந்தோனே அங்க நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நெறையா வந்து ரோல் வந்து ராக்கிக்கு இந்த வாட்டி இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரண் அண்ட் நிலோஃபருங்க. ஸோ அவங்களது வந்து எனக்கு மெயின் ஸ்டோரியோட ஜெல் ஆகாம தனியா ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்க மாரியே தான் இருக்குது. ஸோ நிலோஃபர் இப்போ கோவமா இருக்காங்க. கிரண் வந்து கன்வின்ஸ் பண்றாருன்ற மாரி ரோல் ரிவர்சல்ல வந்து இப்போ கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 4 எபிசோடு எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க இந்த 4 எபிசோட பார்த்துட்டீங்களா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் நம்ம மானசா வந்து அர்ஜுன் கவுன்சிலிங் குடுக்குறதுல எல்லாமே எனக்கு நார்மலா போயிட்டு இருக்க மாரி தான் தெரியுது. பட் அதில ஏதாவது உள்குத்து இருக்குதா? அவங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருக்காங்களா? அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.